music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். அன்பான நேயர்களே வணக்கம். நான் உங்கள் JNS செல்வன், எண் கணித நிபுணர். இயற்கையா தன்னுடைய திறமையான திரைத்துறையில கலைக்கு முன்னுக்கு வந்த ஒருவருடைய பிறந்த நாள் பாத்தீங்கன்னா 28/7/1983. ஏழுமலையானுடைய பெயரை தனது நிஜ பெயராக வைத்துக் கொண்டவர். இவருடைய அப்பா ஒரு இயக்குனர். இவரு சமீபத்துல பி ஆகாஷ் அப்படின்றவருடைய தயாரிப்புல ஒரு படம் நடிக்கிறார். அந்த திரைப்படத்தை தயாரிக்க நிறுவனத்தினுடைய பெயர், அந்த ஆகாஷனுடைய நிறுவனம் டான் பிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு பேர். இந்த நிறுவனத்தின் மூலமா தான் இந்த கதாநாயகன் நடித்து வெளிவரப்போகுது ஒரு படம். இந்த படத்தை திரையிட போறவங்க பாத்தீங்கன்னா ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு நிறுவனம், ரெட் ஜெயண்ட் மூவிஸ். அனைவருக்கும் தெரிந்த நிறுவனம் தான். படம், இந்த திரைப்படம் வெளியாகக்கூடிய நாள் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க 1/10/2025. இந்த திரைப்படத்தினுடைய பெயர் பாத்தீங்கன்னா இட்லி கடை அப்படின்னு எல்லாருக்கும் புரியறது மாதிரி வச்சிருக்காங்க. அந்த தயாரிப்புல நடிக்கக்கூடிய கதாநாயகன் முதலாக நடித்து வெளிவந்த படம், ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு கதாநாயகனா துள்ளுவதோ இளமை அப்படின்னு ஒரு படம். இதனுடைய கூட்டுத்தொகை பாத்தீங்கன்னா 61.7. அந்த படம் ரிலீஸ் ஆன தேதி பாத்தீங்கன்னா 10/5/2002. எல்லாத்தையும் கூட்டினா 10. முதல்லையும் 10, மறுபடியும் 10. துள்ளுவதோ இளமை கூட்டுத்தொகை 7. இந்த கதாநாயகனுடைய பிறந்த நாள் நம்ம ஏற்கனவே சொன்னோம். 28/7/1983 பிறந்திருக்காரு. 28னா 1, எல்லாத்தையும் கூட்டுனா 38. அப்ப 3 8 கலந்த 2. இந்த 2ஆம் எண்ணுக்கு அந்த 7ஆம் எண் மிக மிக ஒரு இணக்கமான ஒரு எண். அதனால இந்த துள்ளுவத இளமை ஃபர்ஸ்ட் படமே பெரிய லெவல்ல பேசப்பட்டுச்சு அவருக்கு. இப்ப இந்த ரெட் ஜெயண்ட் மூவிஸ் வெளியிடுத இந்த படத்தை ஆகாஷ் பாஸ்கரனுடைய தயாரிப்புல இருந்து வருத டான் பிக்சர்ஸ். இந்த படம் வெளிவரும் நாள் 1/28 பிறந்த அந்த 1ஆம் எண் நடிகர் 1ஆம் எண் தேதியில வெளிவர்றது ரொம்ப சிறப்பு. நிச்சயமா அதுல மாற்றம் இல்ல. 1/10/2025 எல்லாம் கூட்டினா பாத்தீங்கன்னா 11/1/1/2. அதுவும் இவருக்கு மிக மிக சார்பா இருக்கு. கடந்த சில மாதங்களுக்கு முன்னால குபேரா படம் இவருக்கு மிகப்பெரிய பின்னடைவை தரும்னு சொன்னோம். குபேரா படம் ஓடிச்சு, லைட்டா ஓடிச்சு. அதுல வேறு கதாநாயகர்கள் நடிச்சதெல்லாம் ஓடிச்சு. இவருக்கு ஒரு பெயர் நல்ல பெயர் இல்லை. தமிழ்ல வசூலும் ரொம்ப குறைவா தான் இருந்துச்சுன்றது எல்லா சென்சஸ்ல சொல்றாங்க. அது எப்படின்றது அவர்களுக்கு தான் தேக்கணும். இந்த கதாநாயகன் நடிக்கிறவருடைய பேர் இயல்பான பேரு கே வெங்கடேஷ் பிரபு. 62, கூட்டுத்தொகை 8. இந்த 8ஆம் எண்ணுக்கும் படம் வெளிவரும் 1ஆம் எண்ணுக்கும் அறவே இணக்கமற்ற சூழ்நிலை. இதே பேசுறதான் குபேரா அந்த 18 வருது. அப்படியே இது அவருக்கு புகழ் குறைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே 18 நம்பர்ல இட்லி கடைன்ற பேரும் நம்பரும் 18 வருது. இது இவருக்கு பெரிய பின்னடைவை கொடுக்கக்கூடிய ஒரு எண். இவருக்கு பாத்தீங்கன்னா மொத்தத்துல இவருடைய பிறந்த தேதிக்கு ஆகாத எண்கள் 8ஆம் எண்ணும் 9ஆம் எண்ணும் ஆகும். இந்த 2 எண்ணுல இவரு 9ஆம் எண்ல இந்த பெயரை வச்சிருக்காங்க, இட்லி கடை அப்படின்றது எல்லாருக்கும் புரியறதுக்காக வச்சிருக்காங்க. நான் கடைசியா சொல்ல போறேன். இந்த இட்லி கடைக்கு ஒரு என்ன சேஞ்ச் பண்ணா அந்த தாக்கம் குறையும்ன்றத சொல்றேன். தனுஷோடைய பெயர் பெயர் எண் 62 அப்படின்ற ஒரு 8ஆம் எண்ல இருக்கிறதுனால இட்லி கடை ரிலீஸ் தேதி 1ஆம் எண்ணுல மிகவும் சாதகமற்ற முறையில பலன்களை அவருக்கு தரப்போகுது தனுஷுக்கு. அப்புறம் மேலும் பாத்தீங்கன்னா தனுஷனுடைய விதி எண் 38/2. அது 2ஆம் எண்ல இருக்கிறதுனால படத்தினுடைய இட்லி கடை அப்படின்னு கூட்டி பார்த்தா 18. இந்த 2ஆம் எண் தண்ணீர் சம்பந்தப்பட்டது, நீர். 18 அப்படின்றது 9 நெருப்பு சம்பந்தப்பட்டது. நீருக்கும் நெருப்புக்கும் எப்படி இருக்குன்றது ஊரறிஞ்ச உலகம் அறிஞ்ச விஷயம். 9ஆம் எண்ல இந்த இட்லி கடை வர்றதுனால கடுமையான சிக்கல்களை நிச்சயமாக இவருக்கு வாரி வழங்க போகிறது. இதுல மாற்றமே இல்லை. ஏற்கனவே குபேரா பாத்தீங்கன்னா 18 8 1 8 9 குபேரோட கூட்டு எண் இப்படி நல்லா இல்லை அப்படின்னு சொல்றத ரொம்ப நாளைக்கு முன்னாலே நம்ம அந்த பதிவை கொடுத்திருந்தோம். அந்த படம் அவருக்கு ஒரு பெரிய பெயரை தரவில்லை. அதனால கண்டிப்பாக இந்த இட்லி கடை வரும் 1/10/2025 வெளியானால்
தனுசிற்கு இன்னும் பின் இறக்கமான காலகட்டமாக அமைந்துவிடும். இந்த வருஷமே அவருக்கு சுமாரா தான் இருக்கு. அதாவது நியூமராலஜி படி கூட்டுத்தொகையில இது மேலும் பின்னடைவுகளை தரும். இப்ப இட்லி கடையை எப்படி மாத்தலாம்? அது நிறுவனத்துக்கு நானே சொல்லலாம். ஆனாலும் நம்ம நேயர்களுக்காக சொல்றேன். இட்லி கடைன்றத இட்லி குறைஞ்சபட்சம் இட்லி ஷாப் அப்படின்னு மாத்தினா கூட மிகப்பெரிய வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மியூசிக் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.